ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷு வேர்ல்ட். இன்றைக்கி ஐப்பசி பௌர்ணமி. நம்ம சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் இது பண்ணியிருந்தேன். வீட்டோட லிங்கத்துக்கு ஃபஸ்ட்டு குங்கும அபிஷேகம் பண்ணேன். சாகிற வரைக்கும் சுமங்கலியாக இருக்கணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறகு மஞ்சள் அபிஷேகம் பண்ணேன். மங்களகரமான வாழ்வு எல்லாருக்கும் அமையணும் அப்படிங்கிறதுக்காக மஞ்சள் அபிஷேகம் பண்ணேன். என்கிட்ட இருந்த பொருட்களால் தான் அபிஷேகம் பண்ணேன். ரொம்பலாம் நான் இது பண்ணிக்கலை. அதுக்கு பிறகு தேனால் அபிஷேகம் பண்ணேன். தித்திக்கும் வாழ்வு, தேனை போல் எல்லாருக்கும் நல்லா தித்திக்கிற வாழ்வு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேன் அபிஷேகம் பண்ணேன். அதுக்கு பிறகு பன்னீர் அபிஷேகம் தாங்க பண்ணேன். பன்னீர் அபிஷேகத்தில் அந்த பன்னீரை போல் வாழ்க்கை நல்லபடியாக மனம் வீசி நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக பன்னீர் அபிஷேகம். அப்புறம் கடைசியாக உலகத்துக்கே படியளக்கிற ஈசனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணிட்டேங்க. அன்னாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அன்னத்தாலேயே சிவலிங்கத்தையும் நான் ஃபுல்லாகவே அலங்கரிச்சிட்டேன். பாருங்களேன், ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அபிஷேகம் தான் பண்ணேன். அன்னாபிஷேகம் பண்ண பிறகு என்னோடய ஈசன், அப்பன் ஈசன் இப்படி தாங்க இருந்தான். என் வீட்டு ஈசன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் விளக்கு ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் வல்ல அந்த ஈசன்கிட்ட எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்வு, மங்களகரமான மகிழ்ச்சியான, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான நிம்மதியான கடன் இல்லாத வாழ்வு வாழணும் அப்படிங்கிறதுக்காக பிரார்த்திச்சுக்கிட்டேங்க. நீங்களும் இன்றைக்கி கோயிலுக்கு போனீங்களா, வீட்டில் கும்பிட்டீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.